அனைவருக்கும் உங்கள் ஆசிரியை ஹேமலதாவின் இனிய வணக்கங்கள். 5ஆம் வகுப்பு முதல் பருவம் தமிழ் இயல் 1 தமிழின் இனிமை. அதில் மதிப்பீடு பார்க்க போகிறோம். படிப்போம், சிந்திப்போம், எழுதுவோம். சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக. இங்க ஒரு கேள்விக்கு 4 விடைகள் கொடுத்துருக்காங்க. எது சரியான விடையோ அதை நம்ம எடுத்து இங்கே எழுதணும். 1. கழை. இச்சொல் உணர்த்தும் சரியான பொருள். கரும்பு, கரும்பு, கருப்பு, கருப்பு. சரியான விடை கரும்பு. அதுக்கு வட்டம் போட்டு இங்கே எழுதுங்க. 2. கனியிடை. இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ். கனி கூட்டல் இடை, கனி கூட்டல் இடை, கனி கூட்டல் இடை, கனி கூட்டல் இடை. சரியான விடை கனி கூட்டல் இடை. ஈக்கு வட்டம் போட்டு இங்கே எழுதுங்க. 3. பனி கூட்டல் மலர் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். பனி கூட்டல் மலர் சேர்த்து எழுதுதல். ஞாபகம் வச்சுக்கோங்க. பனிமலர், பனிமலர், பன்மலர், பனிமலர். எது சரியான விடைன்னா ஆ, பனிமலர். இதுக்கு வட்டம் போட்டு இங்கே எழுதுங்க. ஆ. கீழ்காணும் சொற்களை பிரித்து எழுதுக. இங்க பிரித்து எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. இங்க சொல் கொடுத்துருக்காங்க. பார்க்கலாமா? கழையிடை. அதை பிரித்து எழுதுவோமா? கழை. இங்க கூட்டல் கொடுத்துருக்காங்க. இடை. எண்ணுயிர். எண் கூட்டல் உயிர். அடுத்தது பாருங்க. இ. பெட்டியில் உள்ள சொற்களை பொருத்தி மகிழ்க. இங்க பால், சாறு, இளநீர், பாகுன்னு கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க ஒரு பெட்டியில என்னென்ன கொடுத்துருக்காங்க? கரும்பு, வெல்லம், பசு, தென்னைன்னு கொடுத்துருக்காங்க. இந்த பால்ன்றதுக்கு பொருத்தமான சொல் இங்க இருக்கு. அதை பொருத்தி இந்த இடத்துல எழுதணும். இப்ப பால் எதுல இருந்து கிடைக்குது? பசு. அப்ப பசு அப்படின்னு எழுதணும். சாறு. சாறு எதுல இருந்து கிடைக்கும் நான் சொன்னா இல்லையா? என்ன சாறுன்னு சொன்னேன்? கரும்பு சாறு. அப்ப கரும்பு. இளநீர். இளநீர் எங்க இருந்து கிடைக்கும்? தென்னை மரம். அப்ப தென்னை. இங்க தென்னைன்னு எழுதணும். பாகு. எதை வச்சு பாகு காய்ச்சுவாங்க? வெல்லம். வெல்லம். உங்களுக்கு புரியுதா? அடுத்தது பாருங்க. இப்பாடலில் வரும் ஒரே ஓசையுடைய சொற்களை எடுத்து எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம பாடலுக்கு போலாம். அங்க ஒரே ஓசையுடைய சொற்களுக்கு நான் அடிக்கோடு போடுறேன். அதை நீங்க பார்த்து இங்க எழுதுங்க. பார்க்கலாமா? அந்த ஒரே ஓசையுடைய சொற்கள்னா அந்த கடைசி எழுத்து உச்சரிக்கிறது ஒரே ஓசையுடையதா இருக்கணும். இங்க பாருங்க. கனியிடை, கழையிடை. அது பாருங்க. பாகிடை, காய்ச்சும், சுவையும், பாலும், நீரும். அப்ப என்னென்ன சொல்லலாம்? டைல முடியறத முதல்ல சொல்லிடுறேன் பாருங்க. கனியிடை, கழையிடை, பாகிடை. முடிச்சிட்டோமா? அடுத்தது பாருங்க. சாரும், காய்ச்சும், சுவையும், நீரும். வேற ஏதாவது இம்ல முடியறது இருந்தா கூட நீங்க கண்டுபிடிச்சு அழகா எழுதலாம். அடுத்தது பாருங்க.
உ. பாடலில் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் உள்ள சொற்களை எடுத்து எழுதுக. அந்த பாடல்ல ஒரு சொல்லுனா அதில் முதல் எழுத்தை விட்டுருங்க. இரண்டாவது எழுத்து வந்து ஒரே மாதிரி வரக்கூடிய சொற்களை எடுத்து எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. இங்க காக்கு பக்கத்துல என்ன இருக்கு? நீ. அப்ப கனி இடை. அதே மாதிரி இரண்டாவது எழுத்து என்ன இருக்கு? நீ. பனிமலர். அடுத்தது நனி பசு, இனியன, எனினும். இப்ப இரண்டாவது எழுத்து எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு பாருங்க, நீளம் இருக்கு பார்த்தீங்களா? அடுத்தது பாருங்க, தென்னை இன்னுல முடிஞ்சிருக்கு. அடுத்தது எண்ணுயிர், இன், என்பேன். இது இப்ப நான் கோடு போட்டது உங்களுக்கு நல்லா புரிஞ்சதா? இரண்டாம் எழுத்தை பார்த்துட்டு அந்த சொற்களை எடுத்து எழுதணும். அடுத்தது பாருங்க, பாடலில் வரும் வர்ணனை சொற்களை எடுத்து எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. வர்ணனை சொற்கள்னா என்ன? அப்படியே அந்த கனி எப்படி சுவையா இருந்ததுன்னு சொல்றோமா இல்லையா? கழை, அந்த மாதிரி அதுக்கெல்லாம் என்ன பேருன்னா வர்ணனை சொற்கள்னு பேரு. இங்க பாருங்க, கனிச்சுவை, கழைச்சாறு, பனிமலர், தேன், பாகு, நனி பசு, தென்னை, குளிரில நீர். இதெல்லாம் என்னது? வர்ணனை சொற்கள்னு பேரு. அடுத்தது வினாக்களுக்கு விடையளிக்க. இங்க கேள்வி கேட்டிருக்காங்க, அதுக்குரிய பதில நம்ம எழுதணும். 1. பாரதிதாசன் எவற்றையெல்லாம் இனியன என்று கூறுகிறார்? அந்த பாடல்ல சுவையுடையதெல்லாம் இருந்தது தானே, அதை தான் பாரதிதாசன் என்ன சொல்றாருன்னா பாரதிதாசன் என்ன சொல்றாருன்னா இனியனன்னு சொல்றாரு. அப்ப அது என்னன்னு சொல்லி பார்க்கலாமா? கனி அப்படின்னா அது நான் என்ன சொன்னேன்? பலாச்சுளை ஞாபகம் வச்சுக்கோன்னு சொன்னேன் இல்லையா? பலாச்சுளை, கரும்புச்சாறு, தேன், பாகு, பசுவின் பால், இளநீர். இதெல்லாம் என்னது? இனியன என்று பாரதிதாசன் கூறுகிறார். மறுபடியும் சொல்ற பாருங்க, பலாச்சுளை, கரும்புச்சாறு, தேன், பாகு, பசுவின் பால், இளநீர். கேள்வி 2க்கு போலாமா? பாரதிதாசன் எதனை என் உயிர் என்று கூறுகிறார்? பாரதிதாசன் எதனைன்ற இடத்துல என்ன எழுதணும்? தமிழே என் உயிர் என்கிறார். பாரதிதாசன் தமிழே என் உயிர் என்கிறார். இப்போ உங்களுக்கு பாடெல்லாம் புரிஞ்சது. உங்களுக்கு சிந்தனையை தூண்டக்கூடிய ஒரு வினா இருக்கு, அது என்னன்னு சொல்லி பார்க்கலாமா? அதுதான் சிந்தனை வினான்னு சொல்லுவோம். பாரதிதாசன் சிலவற்றை இனியன என்று கூறுகிறார். நம்ம மேல படிச்சோமா இல்லையா? அதுதான், உனக்கு எவையெல்லாம் இனிமையானவை ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப இனிமையானவை அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சதுன்னு சொல்லலாம், இனிய சுவையுடையவைன்னு கூட சொல்லலாம். மாம்பழம், கற்கண்டு, தேன், வாழை, நுங்கு ஆகியவை எல்லாம் எனக்கு இனிமையானவை. உனக்குன்னு கேட்டிருக்கிறதுனால நீங்க எனக்குன்னு எழுதணும். ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, ஏன்ட்டு. அதுக்குரிய பதில சொல்லலாமா? ஏனென்றால் இவை அனைத்தும் இயற்கையில் இனிமை தருவன. இதெல்லாம் வந்து இனிப்பு சுவை வந்து இயற்கையிலேயே இருக்கு. அது மட்டும் இல்லை, உடல் நலத்திற்கும் ஏற்றதாலும் இனியனவாக குறிப்பிடுகின்றேன். இப்ப மாம்பழம், கற்கண்டு, தேன், வாழை, நுங்கு இதெல்லாம் வந்து இயற்கையில் இனிமையா இருக்கு, இனிப்பு சுவையுடையது. அது மட்டும் இல்ல, உடல் நலத்திற்கும் ஏற்றதா இருக்கிறதுனால தான் இவற்றை எல்லாம் இனியனவாக குறிப்பிடுகின்றேன். இப்ப சிந்தனை வினா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப இந்த மதிப்பீடு வீடியோவை நீங்க நல்லா பார்த்துட்டு புத்தகத்துல நீங்க எழுதுங்க. இதோட தமிழின் இனிமை மதிப்பீடு முடிஞ்சது. அடுத்த வகுப்புல நம்ம பார்க்கலாம். நன்றி.